ஹலோ ஆல், வெல்கம் டு யூவி டைரிஸ். இன்றைக்கி நாம் வெஜ் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் கலந்து அது கூடவே வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஊற வைக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த 4 சேர்த்து இந்த பேஸ்ட்டோடு கலந்து வைக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அப்புறமா உப்பு, ஊற வச்ச பாஸ்மதி அரிசி கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒட்டாமல் வர்றதுக்காக அதையும் சேர்த்து அரிசியை ஒரு 80-90% வரை வேக வச்சு எடுக்கலாம். இப்போது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டும் சேர்த்துட்டு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இப்போ நம்ம 2 தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கி ரெடியானதும் கூடவே நம்ம இப்போ ஊற வச்ச காய்கறியும் சேர்த்துட்டு மல்லித்தழை, புதினா அதுவும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 1/2 கப் தண்ணி காய்கறி வேகிறதுக்காக அதுவும் சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கலாம். காய்கறி வெந்ததும் அதில் பாதி எடுத்து லேயர் பண்ணுறதுக்காக மாற்றி வைக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வேக வச்ச காய்கறி, அதுக்கு மேலே நம்ம வேக வச்ச சாதத்திலிருந்து பாதி எடுத்து இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போது மறுபடியும் வேக வச்ச காய்கறி, அதுக்கு மேலேயே மீதி இருக்கிற சாதமும் சேர்த்துக்கலாம். இப்போது ஃபைனலாக மல்லித்தழை, புதினா இது ரெண்டும் சேர்த்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் அதுவும் சேர்த்து மூடி போட்டு 10 மினிட்ஸ் மிதமான சூட்டில் வேக வைக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட டேஸ்டியாக வெஜ் தம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.